நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபியோட வந்திருக்கேங்க. ரொம்பவே வித்தியாசமான இந்த ஸ்வீட் ரெசிபிய நம்ம என்ன பொருள வச்சு செய்ய போறோம்னா, வேர்க்கடலை வச்சு செய்ய போறோங்க. வேர்க்கடலையில ஹல்வாவா? அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான 1 கப்பு வேர்க்கடலைய எடுத்துக்கங்க. அத ஒரு கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் வாணலில வறுத்து எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால கொதிக்க விடுங்க. கொதிக்கிற பாலுல இந்த நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலைய அதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பால் நல்லா அப்சார்ப் ஆகி சுண்டி வர அளவுக்கு நல்ல வேர்க்கடலை வேகட்டும். வெந்து வரும்பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. நான் ஏலக்காய் பொடிய சர்க்கரையோட அரைச்சு வச்சிருக்கேன். அதனால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை மொத்த பாலையும் அப்சர்வ் பண்ண பிறகு அப்படியே தனியா ஒரு தட்டுல ஆற வச்சுருவோம். இன்னொரு கடாயில 1 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சுத்தமா இருக்கிறதுனால நான் அப்படியே கரைச்சி விட்டுக்கிறேன். ஒருவேளை வெல்லத்துல தூசி எதுவும் இருந்துச்சுன்னா, நீங்க முதல்ல நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பவும் சேர்த்துக்கங்க. நம்ம இப்ப ஆற வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை பால் மிக்சர நல்லா நைஸா அரைச்சிட்டு, அத இப்போ கரைச்சு வச்சிருக்கிற இந்த வெல்ல பாகு கரைசலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வலிச்சு சேர்த்துக்கங்க. கைவிடாம கிண்டிக்கொண்டே இருங்க. ஏன்னா, இது மேல சேர்த்த பிறகு உடனே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது கொப்பளிக்க ஆரம்பிக்கும். நம்ம ரவா உப்புமாலாம் செய்யும்போது கொதிக்கிற மாதிரி இது கொப்பளிக்கும். அப்ப கை மேலலாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா ஒரு மூடி போட்டு இத வேக விடுங்க. பாகு எல்லாமே நல்லா கலந்து இந்த வேர்க்கடலை பால் மிக்சரோட நல்லா சுருண்டு வர பதம் வர வரைக்கும் நல்லாவே கிளறி விடுங்க. அப்பப்ப கவனமா மூடி போட்டு சமைச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்ப தேவைப்படாது. இந்த மொத்த கலவையும் நல்ல பாத்திரத்தோட ஒட்டாம கலந்து ஒண்ணு கூடி இந்த பாருங்க இந்த மாதிரி வரணும். இதுதான் பதம். இந்த பதம் வரும்போது நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, நட்ஸ் எல்லாம் இப்ப சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்த பிறகு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனல்ல வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை பக்கோடா, வேர்க்கடலை குழம்பு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது போலவே ரொம்ப வித்தியாசமான இந்த வேர்க்கடலை ஹல்வா ரெசிபியும் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபியும் கூட.